நண்பர்களே, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் ஒரு மேன்ஷன் அறையில் இருந்தேன். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன் அறையில். சென்னையில் எனக்கென்று ஒரு அறை கிடையாது, நிறைய அறைகளில் நான் தங்கியிருக்கிறேன். அப்படி ஒரு மேன்ஷன் அறையில் நண்பர்களோடு ஒருவனாக தங்கியிருந்த போது ராஜ மார்த்தாண்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழினுடைய ஒரு கவிஞரை அந்த மேன்ஷனில் பக்கத்தில் சந்தித்தேன். அவர் ஒரு அந்த காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லிப்பாவைங்கிற ஒரு சிற்றிதழை நடத்தினவர், கவிஞர், பத்திரிகையாளர். அவருடைய அறை இன்னொரு மேன்ஷனில் பக்கத்தில் தான் இருந்தது. அதை பார்ப்பதற்காக அவர் கூடயே பேசிக்கிட்டு போனேன். அவர் அறை கதவை திறந்தார். உள்ளே போனால் உள்ள ஒரு ஆள் படுக்கக்கூடிய அறை அது. அவர் படுப்பதற்கான கட்டில் அவருடைய இடத்தை தவிர அந்த அறை முழுவதும் புத்தகம். அவரை சுற்றி முழுவதும் புத்தகம். அவர் காலடியில் புத்தகம், கட்டிலுக்கு கீழே புத்தகம், ஜன்னல் விளிம்பில் புத்தகம். அந்த அறைக்குள்ளாடி அவர் புத்தகங்களுக்கு நடுவில் அவர் நடக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. அவர் நடந்து போவார், அந்த படுக்கையில் படுத்துக்கிடுவார். தலைமாட்டில் அவருடைய தலையணைக்கு 2 பக்கம் புத்தகம். கிட்டத்தட்ட புத்தகங்களுக்கு உள்ளாடி அவரும் வாழ்ந்துட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. புத்தகம் படிப்பவர்களை நமக்கு தெரியும். புத்தகம் வாங்குவாங்க, வைத்திருப்பாங்க, அது அலமாரியில் வைத்திருப்பாங்க. சிலர் அவங்க வீட்டிலேயே நூலகம் அமைத்து வைத்திருப்பார்கள். இவர் புத்தகங்களுக்குள்ளாடி ஒரு சின்ன இடத்தை தான் படுப்பதற்காக ஒதுக்கி வைத்துக்கொண்டு அதுக்குள்ளாடி படுத்துட்டுருக்கிறாரே, எவ்வளவு நேசம் புத்தகத்தின் மீது. அவர் ஒரு வேலைக்காக சென்னைக்கு வந்தவர், இலக்கியத்தின் மீது பற்று கொண்டவர், எழுத்தாளர்களை, எழுத்தின் மீது அவ்வளவு நேசத்துக்குரியவர். நல்ல கவிதைகளை எல்லாம் தேடி தொகுத்து தமிழினுடைய சிறந்த கவிதைகளை தொகுப்பு நூலாக வெளியிட்டிருக்கக்கூடியவர். இவ்வளவு வேலை செய்திருக்கக்கூடிய ஒருவர் படிப்பு 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 என்று என்ன தேடுகிறார்? அவருடைய சொந்த ஊர் நாகர்கோவில் பக்கத்தில் கூட ஒரு கிராமம். அங்கிருந்து சென்னைக்கு வந்து, நம்ம போல நிறைய பேர் வேலைக்கு வந்தவர்கள் என்ன செய்வாங்க? வேலையை பார்ப்பார்கள், சம்பாதிப்பார்கள், வீடு கட்டுவார்கள், வசதியை பெருக்கிக் கொள்வார்கள். இன்னும் போனால் மேலே 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 போவது எப்படின்னு பார்ப்பாங்க. இவரோ அறிவைத்தான் மேலே மெடுத்து கொள்ளணும்னு நினைக்கிறார், அனுபவங்களை சேகரித்து கொள்ளணும்னு நினைக்கிறார். எல்லா இலக்கியங்களையும் என் வாழ்நாளுக்குள்ளெல்லாம் படித்த முடியாதாங்கிற ஆசையில் பழைய புத்தக கடையில் கிடைக்கிற புத்தகங்களை எல்லாம் வாங்கி வைத்திருப்பார். புத்தக விமர்சனத்துக்காக அனுப்பப்படக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்து அறை முழுக்க வைத்திருந்தார். எனக்கு அந்த காட்சி என் வாழ்நாளிலே மறக்கவே முடியாத ஒரு காட்சி. புத்தகத்தை நேசிப்பவர்களுக்கு புத்தகம்தான் உலகம். புத்தகங்கள் சூழ வாழ்வது என்பதுதான் வாழ்க்கையில் மகத்தான விஷயம். புத்தகங்களை விரும்புகிற, சேகரிக்கிற, வாசிக்கிற எல்லோருக்குமே ஒரே கனவுதான் இருக்கிறது. அது வீட்டில் ஒரு சின்ன நூலகத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை அதை கொடுத்துடல. ஆனால் சிலருக்கு அந்த கனவு இருக்குது. என்ன அப்படின்னா, வீடு கட்டினா ஒரு சின்ன லைப்ரரியாவது வச்சுக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் அதை சாதிக்கக்கூட செய்தார்கள். சம்பாதித்து வீடு கட்டுகிற நேரத்தில் ஒரு அறையை ஒதுக்கி அறை முழுக்க புத்தகங்களை வாங்கி நிரப்பினார்கள். ஆனால் நிரப்பிய உடனே படிக்கிறதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு படிக்கிற வயதை தாண்டி விட்டார்கள். முதுமையின் போது அவர்கள் உண்மையில் ஒரு முதியவர் புத்தகத்தை நாடி போவது என்பது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதுக்கு தான், இன்றைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதுக்கு தான், பழைய சந்தோஷங்களை அனுபவித்துக் கொள்வதுக்கு தான். ஆனால் இளமையிலேயே உங்களுடைய 20 வயது, 25 வயது, 30 வயதில் உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் போதே உங்கள் வீட்டில் உங்களுக்கென்று ஒரு நூலகம் வேண்டும். அதில் நிறைய புத்தகங்கள் வேணும். அன்றாடம் நீங்கள் எப்படி உங்கள் அலமாரியை திறந்து புதிய உடைகளை எடுத்து அணிந்து கொள்கிறீர்களோ, அதுபோல் அன்றாடம் உங்களுக்கு விருப்பமான ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து அதை கொண்டு போய் அங்கே வைக்கணுங்கிற ஆசை புத்தகம் படிக்கிற எல்லோருக்குமே இருக்குது. அந்த வாழ்க்கை வசதி எல்லோருக்கும் கிடைக்கல. ராஜா மார்த்தாண்டன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சொற்ப ஊதியத்தில் வாழ்ந்த ஒருவர். ஆனால் இலக்கியம்தான் வாழ்க்கை, புத்தகம்தான் வாழ்க்கை, எழுத்து தான் வாழ்க்கை, எழுத்தாளர்கள் தான் என் உலகம் என்று ஒரு வாழ்ந்திருக்கிறார் என்றால் உலகத்தினுடைய பார்வையில் இவரெல்லாம் தோற்றவராக இருப்பார்கள். ஆனால் என் வரையில் இவர்தான் மகத்தான மனிதர். இவரை போன்றவர்களால் தான் இந்த மொழியும் இலக்கியமும் புத்தகங்களும், இன்னும் சொல்லப்போனால் இலக்கியத்தை நேசிக்கிற மனிதர்களும் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த அறையில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் சொன்னார், ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருக்கிறேன், அதில் தண்ணி பிடிச்சிக்கிடுவேன், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன், புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை. ஏன் புத்தகம் படிப்பவர்களுக்கு பெரிய ஆசைகள், பெரிய கனவுகள், மிகப்பெரிய பணத்தை சேர்த்து விட வேண்டும், மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்து விட வேண்டும் என்ற கனவெல்லாம் வரமாட்டேங்கிறது அப்படின்னா, காரணம் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எது நிஜம், எது நிற்கும், எது நிலைக்காது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற எல்லா பாடங்களையும் புத்தகங்களே கொடுத்து விடுகிறது. நண்பர்களே, ஏன் இந்த புத்தகம் உலகத்திற்கு தேவை என்றால், புத்தகம் என்று ஒன்று இல்லாவிட்டால் நீங்கள் யோசித்து பாருங்கள், வரலாறு என்ற ஒன்றே இருக்காது. இத்தனை வரலாற்று நாயகர்களாக சித்தரிக்கப்படக்கூடிய எல்லா மன்னர்களும் புத்தகத்தின் வழியாகத்தான் நமக்கு அறிமுகமானார்கள்.
ஒரு அக்பரை, ஒரு பாபரை, ஷாஜஹானை, சோழர்களை, இந்தியாவை ஆண்ட பல்வேறு பெரிய மன்னர்களை, அவர்களுடைய வெற்றியை எல்லாம் நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? புத்தகத்தின் வழியாகத்தான் தெரிந்து கொண்டீர்கள். ஒரு கோட்டைக்கோ அல்லது ஒரு பழைய கல்வெட்டிற்கோ அல்லது எங்காவது இடிபாடுகளுக்கோ போனால் அந்த இடிபாடுகளை பார்க்கலாம். ஆனால் யார் வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அங்கே என்ன நடந்தது, எதனால் தோற்று போனார்கள், எதனால் ஜெயித்தார்கள் என்ற எந்த வரலாற்று தகவலும் அங்கே காண முடியாது. ஒருவேளை நீங்கள் வரலாற்று அறிஞராக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை படித்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சாமானிய மனிதனுக்கு இந்த கோட்டை ஏன் இடிந்து போனது, இந்த நகரம் எப்போது கட்டப்பட்டது, இங்கே யார் வசித்தார்கள், என்ன இங்கே நடந்தது, எதுவுமே தெரியாது. 2 புத்தகங்கள் இருக்கிறது. ஒன்று வரலாற்று சம்பவங்களாலேயே எழுதி செல்கிற, கற்பனை கலந்து வரலாற்றை நிஜமாக்குகிற நாவல்கள். ஒரு வரலாற்று புத்தகத்தை படிப்பதை விட வரலாற்று நாவலை படிப்பதில் நமக்கு அதிகம் விருப்பம் இருக்குது. ஏன்னா வரலாறு அங்கே தான் இயங்க தொடங்குகிறது. ஒரு குதிரையினுடைய காலடி ஓசையை நாம் நாவல் படிக்கும்போது தான் கேட்குறோம். மன்னர்களுடைய அன்றாட உணர்ச்சிகளை எல்லாம் நாம் நாவல் வழியாக தான் தெரிந்து கொள்கிறோம். வரலாற்று புத்தகத்தில் இதே தகவல்கள் தான் இருக்குது. நான் பள்ளியில் படிக்கும்போது வரலாற்று பாடத்தை ஆசையாக படிப்பேன். ஆசிரியர் இந்த பாடத்தை சொல்லும்போது கரும்பலகை பக்கம் போகவே மாட்டார். ஒரு கணித ஆசிரியருக்கு கரும்பலகை தான் உலகம். அவர் எல்லாவற்றையும் வரைந்து போடுவார், சொல்லுவார், குறிப்பிட சொல்லுவார். வரலாறு பேராசிரியருக்கு, அவருக்கு ஆசிரியருக்கு கரும்பலகையிடம் வேலையே இருக்காது. ஆண்டினுடைய பெயர், அரசருடைய பெயர் தான் எழுதுவார். ஏர் என்ன சொல்லுவார் என்றால், கற்பனை செய்து பாருங்கள், அந்த காலம் எப்படி இருந்தது, அன்றைய மக்கள் எப்படி இருந்தார்கள், என்ன உணவு உண்டார்கள், என்ன உடை உடுத்தினார்கள், எப்படி அவர்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருந்தது, எல்லாவற்றையும் கற்பனை செய்து பாருங்கள். அதற்கு தேவையான சாட்சியங்களை தேடுங்கள். அந்த சாட்சியங்களை கொண்டு உங்கள் கற்பனை நிஜம் என்று நிரூபியுங்கள் என்று சொல்லுவார். அப்படி நிரூபிக்கப்பட்டு அந்த நிரூபிக்கப்பட்டதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுமே. புத்தகங்களோடு வாழக்கூடிய இந்த மனிதர்களை எனக்கு மிகவும் பிடிக்கிறது. காரணம் என்ன என்றால், நானும் அவர்களில் ஒருவன். நான் ஒரு புத்தகம் எழுதினேன், வீடு இல்லாத புத்தகங்கள் என்ற அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. என்னுடைய நண்பர் கேட்டார், அது என்ன சார் வீடு இல்லாத புத்தகங்கள் என்று. சாலையோரத்தில் விற்கப்படக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வீடில்லாத புத்தகங்களாம். அந்த புத்தகங்களுக்கு என்று சொந்த வீடு இல்லை. வீடில்லாத மனிதர்களை நமக்கு தெரியும், ஆனால் வீடில்லாத புத்தகங்கள் தான் சாலையோரத்தில் விற்கப்படுகின்றன என்று வர்ஜீனியா வுல்ஃப் அப்படிங்கிற பிரிட்டனை சேர்ந்த பெண் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு அந்த தலைப்பு ரொம்ப பிடித்திருந்தது, அதனால தான் அதை வைத்தேன். ஆனால் நான் இன்று சொல்லப்போவது வீடில்லாத புத்தகங்களை பற்றி அல்ல, புத்தகம் இல்லாத வீடுகளை பற்றி. புத்தகம் இல்லாத வீடுகளை பற்றி தான் நான் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்படி இவர்களால் புத்தகம் இல்லாமல் வாழ முடிகிறது? உணவில்லாமல் வாழ்வார்களா, உடை இல்லாமல் வாழ்கிறார்களா, அல்லது தண்ணீரே குடிக்காமல் பல நாள் நான் இருந்தேன் என்று யாரையாவது காண முடியுமா என்ன? இல்லையே. ஏன் புத்தகம் தேவையில்லை? புத்தகம் இல்லாத வீடுகள் என்று இவ்வளவு வீடுகள் இருக்கின்றனே. காரணம், புத்தகம் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். புத்தகம் படிப்பவர் தோற்றவராக நினைக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் புத்தகத்தின் வழியாக பெறுகிற தெளிவு வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். புத்தகம் இல்லாத வீடு என்பது உண்மையில் எனக்கு கோபம் எல்லாம் அவர்கள் மீது வருவதில்லை, வருத்தம் தான் வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் இருட்டடைய விட்டால் சொல்லுவார்கள், ஒரு சிறு விளக்கையாவது ஏற்றி வைக்கக்கூடாதா, வீட்டில் அந்த ஒளி பரவட்டுமே என்று. எங்காவது தூரமாக நடந்து போனால் அங்கே ஒரு விளக்கு தெரிந்தால் நம்பிக்கை வரும், அங்கே விளக்கு எரிகிறது, யாரோ இருக்கிறார்கள் என்று. அந்த விளக்கு நம் வீட்டிலே ஏற்றி வைக்கப்படும் போது நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சம் என்ன தரும் தெரியுமா? துல்லியமாக நமக்கு எந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று காட்டித்தரும். இன்னொன்று, நாம் கையால் அதை எடுக்கும் போது முழுவதுமாக பற்றி கொள்ள உதவி செய்யும். இருட்டுக்கு வேறு ஒன்றுமே பயம் இல்லை. இருட்டு என்பது எந்த பொருளையும் எந்த பொருளாகவும் காட்டாது. நீங்கள் எடுக்க வேண்டிய பொருளுக்கு பதில் வேறு ஒன்றை எடுத்து விடுவீர்கள், செய்ய வேண்டிய காரியத்துக்கு பதில் இன்னொன்றை செய்து விடுவீர்கள். வெளிச்சம் உங்களுக்கு ஒரு உறுதுணையை தருகிறது. ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு அர்த்தம். கிராமப்புறங்களில் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், வீட்டில் அந்த கணவர் வெளியே போயிருக்கிறார் என்றால் அவர் வருகிற வரை வீட்டில் விளக்கை எரிய விடுவார்கள். அது வீடு அவருக்கு காத்திருக்கிறது என்பதை நினைவூட்டுவதற்கும் அந்த வெளிச்சம்தான். இன்னொரு பக்கம் அந்த வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்கிறது, யாரோ வரப்போகிறார், அந்த வீடு பாதுகாப்பானது என்பதை உலகுக்கு உணர்த்துகிறார்கள். இப்படி ஒரு வெளிச்சம் ஒன்றை உணர்த்துவது போலதானே புத்தகம் திறக்கப்பட்டால் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு புத்தகத்தை நீங்கள் புரட்டுகிறீர்கள், புத்தகத்துக்குள்ளிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. அது என்ன வெளிச்சம்? நீங்கள் எந்த வயதில் என்ன புத்தகம் படிக்கிறீர்களோ அதற்கு தக்க அந்த புத்தகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்திற்கு வண்ணம் வேறு.
குழந்தையாக நான் இருந்தபோது புரட்டிய புத்தகத்தில் வண்ண வண்ண வெளிச்சங்களை பார்த்தேன். ஒரு மன்னர் வருகிறார், ஒரு தேவதை கதை இருக்கிறது, எங்கோ ஒரு இன்னொரு மாய உலகத்திற்கு சென்று திரும்பி வருகிறோம் என்றால் வண்ண வண்ணமான விளக்குகள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வயதும் அனுபவமும் வளர வளர நான் படித்த புத்தகத்தில் இருந்தெல்லாம் எப்படிப்பட்ட விளக்குகளை பார்த்திருக்கிறேன் என்றால், அந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிச்சம் போல இந்த உலகமும் இருந்துவிடக்கூடாதா என்று நம்புகிற அளவுக்கான வெளிச்சம். உண்மையில் ஒரு புத்தகத்தை நீங்கள் மூடுகும் போது புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தை தான் மூடினீர்களே தவிர புத்தகத்தை மூடவே இல்லை. நீங்கள் கடைசி பக்கத்தை மூடிவிட்டு உங்கள் மனதிற்குள் அந்த புத்தகத்தை கொண்டு சென்றுட்டீங்க. உங்கள் மனதில் நீண்ட காலம் அந்த புத்தகம் இருக்கும். நீங்கள் படித்து காணாமல் போன அல்லது தொலைத்து விட்ட புத்தகம் போல மனதில் இருந்து தொலைந்து போய்விடாது. உங்கள் மனதின் ஒரு மூலையில் ஒரு நூலகம் இருக்கிறது நண்பர்களே. அங்கே நீங்கள் விரும்புகிற புத்தகங்களை மட்டும்தான் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் நினைவு என்ற ஒரு கை நீண்டு அங்கே இருக்கக்கூடிய புத்தகத்தை புரட்டி தேவையான பக்கங்களை எல்லாம் எடுத்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கு. முழு கம்பராமாயணத்தையும் தன் மனதில் வைத்திருக்கக்கூடிய மனிதர்களை எனக்கு தெரியும். முழு திருக்குறளை தன் மனதில் வைத்திருக்கிறவர்களை தெரியும். மறக்க முடியாத கதைகளை தன் மனதிலேயே ஒரு நூலகமாக வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக நினைக்கல, நாம் அடைய வேண்டிய நம்மளுடைய ஆதர்சங்களாக நினைக்கல. அவர்களை எல்லாம் இந்த உலகம் கேலி செய்கிறது, பரிகசிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இவர்களுக்கு பிழைக்க தெரியாதவர்கள் என்ற ஒரு பட்டம் இருக்கிறது. உண்மையில் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உலகம் எதைத்தான் கேலி செய்யவில்லை. வெற்றி பெற்ற எல்லா விஷயங்களும் முதலில் கேலி செய்யப்பட்டன, அவமானப்படுத்தப்பட்டன, துரத்தப்பட்டன, முடிவில் வெற்றி பெற்றுவிட்டன. முடிவில் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் எல்லா கேலியும் ஒரு வெற்றியால் வாயை மூட வைத்து விட முடியும். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி யோசித்து பாருங்கள். தமிழ் இலக்கியத்தில் நிறைய புத்தகங்கள் 500 வருடம், 1000 வருடம், 2000 வருடங்கள் கடந்து இருக்கிறது. ஒரு புத்தகம் 2000 வருடமாக ஒரு சமூகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு மாயம். அது ஏன் நமக்கு சாதாரணமாக தெரியுது? 30 ஆண்டுகள் ஒரு தலைமுறை. எத்தனை தலைமுறை சிலப்பதிகாரத்தை படிச்சிருக்குது, எத்தனை தலைமுறை சங்க இலக்கியம் படிச்சிருக்குது, எத்தனை தலைமுறையினர் தமிழ் இலக்கியத்தினுடைய செம்மையான படைப்புகளை படித்து கடத்தி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. 2000 வருடமாக ஒரு தலைமுறைக்கு இலக்கியம் தொடரும் என்றால் அதை விட விந்தையான, அதை விட மகத்துவமான பொக்கிஷம் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதனுடைய மகத்துவத்தையே நாம் ஒரு தலைமுறைக்கு சொல்லலை, தெரிஞ்சுக்கிடலை. அவர்களும் அந்த தங்கத்தை, அந்த வைரத்தை மதிப்பில்லாத பொருள் போல வெளியே வீசிட்டு வேற எங்கே போயிட்டே இருக்கிறாங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப புத்தகம் படித்த மனிதர்களிடம், புத்தக கண்காட்சிகளிடம் போயே புத்தகத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகிறது. இது எங்கே பேச வேணும்? புத்தகமே தெரியாத மனிதர்களுக்கு பேசலாம். ஆனால் நினைவூட்டி கொண்டே இருப்பது தான் எழுத்தாளனுடைய பணி. மறப்பது மக்களினுடைய இயல்பு. மக்கள் மறக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய நெருக்கடி, அவர்களுடைய சொந்த வாழ்வினுடைய இன்பங்களையே மறக்க செய்யும் போது அவர்கள் புத்தகங்களை பற்றி, படித்த விஷயங்களை பற்றி, அறிந்த மனிதர்களை பற்றி எப்படி நினைவு வைத்திருப்பார்கள்? மறப்பார்கள். இயல்புதான். வரலாறு ஒன்றை மறக்கடிக்கத்தான் செய்யும். அதிகாரம் ஒன்றை மறப்பதற்கு மிகப்பெரிய போராடும். ஏனென்றால் அவர்கள் விரும்புகிற புதிய வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் உங்கள் வரலாற்றை மறக்க வைக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இலக்கியம், எழுத்து ஒருபோதும் உண்மைக்கு புறம்பாக ஒன்றை மறக்க வைக்காது. மாறாக எதையெல்லாம் அதிகாரத்தால் மறைக்க முயற்சிக்கிறார்களோ அதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போல அதில் நீங்களும் ஒருவர் என்று உங்கள் பொறுப்பை சுட்டிக்காட்டும். நல்ல இலக்கியம், நல்ல புத்தகங்கள், நல்ல துணை ஏன் வாழ்க்கையில் புத்தகங்கள் வழியாக தேவை என்றால் அந்த வெளிச்சம் உங்கள் வீட்டிற்கு தேவை. புத்தகம் இல்லாத வீடுகள் பெருகிருச்சு. ஒரு காலத்தில் புத்தகம் இல்லை என்பதை ஒரு குற்ற உணர்வோடு சொல்வார்கள். வசதி இல்லை, வாங்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஆனால் யோசித்து பாருங்கள் நண்பர்களே, தொலைக்காட்சி இல்லாத வீடு என்று ஒன்று இது எங்கேயாவது இருக்கா? என்ன? இல்லையே. எல்லார் வீட்டிலும் தொலைக்காட்சி இருக்கிறது. செல்ஃபோன் இல்லாத ஒருவர் என்று யாரையுமே நான் பார்க்கல. அத்தனை கோடி செல்ஃபோன் இருக்குது. அதே போல் எந்த புதிய உணவு வந்தாலும், புதிய உடை வந்தாலும் உடனே வாங்கிடுறோம். புத்தகங்கள் மீது மட்டும் ஏன் கோபம் அப்படின்னால் அறியாமை என்று சொல்லுதான். கோபம் கூட சொல்லக்கூடாது. அறியாமை அவர்களுக்கு. இன்னும் அவர்கள் விழித்து கொள்ளவில்லை, இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு சிறந்த உணவை ருசிக்காத வரை அது வெறும் பொருளாகத்தான், பெயராகத்தான் இருக்கும். ருசித்தால் தெரியும், ஆகா எவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று. நிறைய பேர் தன்னுடைய 30 வயதில் 35 வயதில் மென்பொருள் துறையில் வேலைக்கு சென்று வேலையெல்லாம் கிடைத்து வாழ்க்கையினுடைய நெருக்கடியின் போது திடீர்னு விழிச்சுக்கிறாங்க.
ஐயோ புத்தகங்கள் படிக்காமல் போயிட்டுமே இப்போ படிக்கணும். வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு இந்த மொழியினுடைய அருமையை தெரிந்து கொள்கிறார்கள், இலக்கியங்களுடைய அருமையை தெரிந்து கொள்கிறார்கள், மரபையும் இதனுடைய தொடர்ச்சியும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது இல்லையா என்று அவர்கள் குரல் தருகிறார்கள். அப்படி என்றால் அதனுடைய தேவை நமக்கு இருக்கிறது. காலம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் கைவிட்டால் அந்த இலக்கியம் உடனே மறைந்து போய்விடாது என்பதுதான். 2000 வருடமாக இந்த இலக்கியம் புத்தகமாக அச்சிடப்பட்ட அல்ல, மக்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அச்சு என்ற ஒரு எந்திரம் வருவதற்கு முன்பு வரை இந்த புத்தகங்களை எல்லாம் ஏடு எடுத்து படிப்பவர் எத்தனை பேர் இருந்தார்கள்? ஆனால் மனதில் அவர்கள் ஒரு நூலகம் வைத்திருந்தார்கள், அதில் அனுபவத்தை சேகரித்தார்கள். நூல் வடிவம் பெறாமலே காலம் காலமாக இந்த இலக்கியம் எல்லாம் வாய்மொழியாகவே சொல்லப்பட்டு வந்துட்டே இருந்தது. அப்படின்னா மறக்க முடியாத இந்த காலம் சொல்லுகிற முதன்மையான பதில் என்ன என்றால், இந்த வெளிச்சம் உங்களை தாண்டும், உங்கள் தலைமுறையை தாண்டும், இன்னும் வர 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 வெவ்வேறு தலைமுறைகளுக்கும் இந்த இலக்கியம் தரும் வெளிச்சம் என்பது என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்குங்கிறதா.